வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சரிப்படுத்துவோம் இந்த எக்ஸசைஸ் மூலமாக. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸசைஸும் மகராசனம் இருக்குதுங்களே, நீங்க வேற ஏதாவது எந்த பயிற்சி ஏதாவது இருக்குதா? இல்லை. முதுகெலும்ப ரிலாக்ஸ்டு பாஸ்டர்ல ஒவ்வொரு கருணையா சுத்துறதுக்கு வேற எந்த பயிற்சியும் கிடையவே கிடையாது. அதுக்கு நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னுட்டு பாருங்க. இப்போ சாதாரணமா இருந்து நீங்க அப்படி திரள்ற போது மேலதான் இங்கதான் திரளும். அதாவது அதுக்கப்புறம் மடிச்சு போடுறீங்க பாருங்க, அதை விட அடுத்த இதுல அந்த கருணை மறுபடியும் இங்க கால் மேல கால் போட்டு இப்படி செய்யற போது அதுக்கு அடுத்ததுல வரும். அது இங்க போடுற போது கீழே இன்னும் எவ்வளவுக்கு உருளமோ அந்த மாதிரி ஒவ்வொரு பாஸ்டருக்கும் இடம் மாறுது. அந்த முதுகெலும்புல கருணைகள் அப்படி தினந்தோறும் அது நாம் இயக்கி விட்டுக்கிட்டே இருந்தா அங்க நரம்புகள் நல்லா இருக்குது. அந்த நரம்புகளுக்குள்ளாக உள்ள ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய திரவம், இன்னும் செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட், இவைகள் எல்லாம் மூளைக்கு போகக்கூடிய சக்தி எல்லாமே நல்லா இருக்கு. அதோட இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த ஆதாரங்கள் எல்லாமே அதை ஒட்டி தான் இயங்கிட்டு இருக்கு. அதனால அதையெல்லாம் ரெகுலரா வச்சுக்கும். ஏற்கனவே சில எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் சரியாக இயங்கலைன்னு சொன்னாலும் இந்த மகராசனம் ரொம்ப நல்ல முறையில கொண்டு வந்துடும். சிலருக்கு முடியாம இருந்தா அல்லது பெண்கள் கவிழ்ந்து பற்றி செய்யறத வேணுமானா நிறுத்திக்கலாம். அதுவும் அவசியம்தான். ஏதாவது சில சிரமம் இருந்தா அதை வேணுமானாலும் நிறுத்திக்கலாமே தவிர, மற்றபடி இந்த மகராசனம் ஒரு அற்புதமான ஒரு கலை. இதுக்கு மச்சாசனம்னு ஒண்ணு ட்ரெடிஷனல் ஆசனம் இருக்குது. அப்படின்னா இப்படி வச்சுக்கிட்டு இப்படி சுத்துவாங்க. அதுல எவ்வளவு டென்ஷன் இருக்குது, எவ்வளவு ஸ்ட்ரெயின் இருக்குது தெரியுங்களா? அதுல அதுவும் அந்த உடல் இதை முறுக்கத்தான். ஆனா அதுக்கும் நீங்க படுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணி இந்த மகராசனம் போடுறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கும்னுட்டு அவங்க செய்யறவங்களையும் பாருங்க, நீங்களும் செய்து பாருங்க. ரெண்டு அந்த மாதிரி ஒவ்வொரு பயிற்சியும் இப்போ வரையறுக்கப்பட்டது. ஆழ்ந்து சிந்தித்து இரண்டாவது செய்து பார்த்து அதனுடைய பயன் கண்ட பிறகுதான். கண்கள்